வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இஸ்ரேலிய அடக்குமுறைக்கு ஆளான 9 மலேசிய தன்னார்வலர்களுக்கு பிரதமர் அன்வார் கைபேசி அன்பளிப்பு. காசாவுக்கான மாந்தநேய உதவிகளை கொண்டு சென்ற கடற்பயணத்தின்போது இஸ்ரேலிய ராணுவத்தால் தாக்கப்பட்டு பொருட்கள் பறிக்கப்பட்ட 9 ஃப்ரீடம் ஃபிளாட்டிலா கொலிலேஷன் மலேசிய தன்னார்வலர்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாக்குறுதியின்படி கையடக்க தொலைபேசிகளை வழங்கினார். இஸ்ரேலிய படையினரால் அவர்களின் தொலைபேசிகள் கடலில் வீசப்பட்டதாகவும் அடிக்கப்பட்டு கடத்தப்பட்டதாகவும் மலேசிய கொடி உட்பட அவர்களின் தனிப்பட்ட உடைமைகள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் கூறப்படும் வன்முறை சம்பவங்களை அடுத்து இந்த சிறப்பு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. பிரதமர் சார்பில் அவரது அரசியல் செயலாளர் டத்தோ அஸ்மான் அபிடின் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின்போது இந்த தன்னார்வலர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மாந்தநேய பணியில் ஈடுபட்ட தேசிய வீரர் வீராங்கனைகளின் துணிச்சலை பாராட்டி இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோ கட்சியின் எதிர்காலத்தை உருவாக்கும் முக்கிய நகர்வாக சகோலா பெட்ரோட்டிக் அம்னோ எனப்படும் அம்னோ தேசப்பற்று பள்ளி திகழ்கிறது என அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கனி தெரிவித்தார். இளைஞர்களை புதிய தலைவர்களாக வளர்த்தெடுப்பதன் மூலம் கட்சியின் கொள்கைகளையும் மக்கள் மீதான பொறுப்பையும் அவர்கள் நன்கு புரிந்து கொள்ள இந்த முயற்சி உதவும் என்றார். மேலும் இந்த பள்ளி இளைஞர்களுக்கு அம்னோவின் அடித்தள போராட்டத்தை பற்றி வெளிப்படுத்துவதுடன் கட்சியின் பலம் பலவீனங்களை வெளிப்படையாக மதிப்பிடும் தளமாகவும் உள்ளது. கடந்த கால தவறுகள் உட்பட தலைவர்களின் அனுபவங்களை பகிர்வதன் மூலம் வருங்கால தலைவர்கள் படிப்பினைகளை பெற்று கட்சி எழுச்சி பெற சீர்திருத்தங்கள் செய்ய முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். அம்னோவின் தலைவரான டத்தோஸ்ரீ அஹமத் ஜயிட் ஹமிடியின் எண்ணத்தில் உருவான இந்த பள்ளி கட்சியின் சீர்திருத்தத்தையும் புதிய அரசியல் கட்டமைப்பையும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு முக்கியமான படியாகும் என ஜொஹாரி மேலும் கூறினார். PLKN எனப்படும் தேசிய சேவை பயிற்சி திட்டம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கட்டாய இணை பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக சுல்தான் இட்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தில் இத்திட்டம் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என தேசிய சேவை பயிற்சித் துறையின் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் டத்தோ யாக்கூப் சமிரான் தெரிவித்துள்ளார். இதற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் சுமார் 250 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பயிற்சியின் மூலம் ராணுவ தேச நலன் சார்ந்த திறன்களை மாணவர்கள் பெறுவர். இந்த திட்டம் 2027 ஆண்டில் நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் இது நாட்டின் ஒற்றுமையையும் தேச பக்தியையும் வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் நிலம், வீட்டுரிமை, வணிக இடங்களை வாங்குவதற்கு மலாய் மொழியை சரளமாக பேசும் திறன் முக்கிய அளவுகோலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மலேசிய அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள மலாய் என்ற தகுதியை கொண்டே நிலம், வீட்டு ஒதுக்கீட்டிற்கான உரிமைகளை ஸ்லாங்கூர் நிர்ணயிக்கும் என்று மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி அதிரடியாக அறிவித்துள்ளார். தேசிய மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இந்த முடிவு நாட்டின் ஒற்றுமையையும் தேசபக்தியையும் வலுப்படுத்த உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாநில நிர்வாகத்திலும் பொது இடங்களிலும் மலாய் மொழியின் பயன்பாட்டை தொடர்ந்து வலுப்படுத்த ஸ்லாங்கூர் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தேசிய மொழியின் மாத விழாவில் மேலும் தெரிவித்தார். மலாயாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு செட்டியார் சமூகம் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் கோலாலம்பூரில் உள்ள லபோ அம்பாங் சாலையை செட்டி ஸ்ட்ரீட் என பெயர் மாற்றம் செய்ய மைகா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ மு சரவணன் முன்மொழிந்துள்ளார். முன்னொரு காலத்தில் இந்த பகுதியானது தென்னிந்திய வர்த்தகர்களின் குறிப்பாக வட்டித் தொழிலின் முக்கிய மையமாக விளங்கியதால் செட்டி தெரு அல்லது லோரோங் செட்டி என்று அழைக்கப்பட்டது. செட்டியார்கள் வெறும் கடன் வழங்குபவர்கள் மட்டுமல்ல, உள்ளூர் தொழில் முனைவோருக்கு பிரிட்டிஷ் வங்கிகள் கடன் மறுத்தபோது ஈய சுரங்க தொழிலாளர்கள், ரப்பர் தோட்ட உரிமையாளர்கள், சிறு வணிகர்கள் ஆகியோருக்கு நிதி ஆதரவு அளித்து பொருளாதார எழுச்சிக்கு அமைதியான முறையில் உதவியவர்கள் என்றும் சரவணன் புகழாரம் சூட்டியுள்ளார்.
இந்த பெயர் மாற்றம் ஓர் அடையாளமாக மட்டுமல்லாமல் வரலாற்று உண்மையை மீட்டெடுப்பதாகவும் செட்டியார் சமூகத்தின் பாரம்பரியத்தை அங்கீகரிப்பதாகவும் அமையும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்துலக நிலையிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு 50 விழுக்காடு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ அறிவித்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் அறிவித்த 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின்படி மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டு 2026 ஐ முன்னிட்டு சுற்றுலா, விளையாட்டுத்துறை ஆகியவற்றை மேம்படுத்த இந்த சலுகை வழங்கப்படுகிறதாக ஹனா குறிப்பிட்டார். முன்னதாக 10 விழுக்காடாக இருந்த வரி சலுகை இப்போது 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது உலக தரத்திலான விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்வதற்கு மலேசியாவிற்கு ஈர்க்கும் வியூகமாக அமையும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். எனினும் நாட்டின் நற்பெயரை காக்க எந்தவொரு அனைத்துலக நிலையிலான போட்டிக்கும் அதன் ஏற்பாட்டாளர்கள் இளைஞர் விளையாட்டு அமைச்சிடம் கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். அலோர் கஜாவில் உள்ள ஒரு பள்ளியில் 11 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட படிவம் 5 பயிலும் 4 மாணவர்கள் வரும் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் SPM பொதுத் தேர்வை எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சர் ஃபர்டினா சிடெக் அறிவித்துள்ளார். சட்டம் தன் கடமையை செய்யும் அதே வேளையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே இந்த முடிவின் நோக்கம் என்றும் சட்ட நடவடிக்கைக்காக இவ்வழக்கு முழுமையாக காவற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவருக்கு தேவையான உளவியல் ஆதரவையும் மருத்துவ குழு வழங்கி வருகிறது. மேலும் இந்த பரபரப்பான சம்பவம் காரணமாக பாதிக்கப்படாமல் இருக்க தேர்வு எழுதும் மற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவையான உளவியல் ஆதரவை வழங்கவும் கல்வி அமைச்சு சிறப்பு கவனம் செலுத்துகிறது என ஃபர்லினா மேலும் கூறினார். இருள் மறைந்து ஒளி பிறக்கும் தீபாவளி திருநாளில் 75 இந்தியர்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டதாக மகிழ்ச்சியான தகவலை பெரா மாநில இந்தியர் நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆசிவனேசன் தெரிவித்தார். சுமார் 60 ஆண்டு காலம் நிலப்பட்டா இன்றி அரசு நிலங்களில் வசித்து வந்தவர்களுக்கு அவர்களின் இத்தனை ஆண்டு கால நிலப்பட்டா பிரச்சினைகளுக்கு 3 ஆண்டில் தீர்வு பிறந்திருப்பதாகவும் மாநில சுகாதார மனிதவள ஒருமைப்பாட்டுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினருமான அவர் மேலும் தெரிவித்தார். பத்திரிகையை திறந்தா ஒரு காலத்தில் முன்பக்கம் எங்கள் வீட்டு நில பட்டா எங்கே ஆச்சு, என்ன ஆச்சு, 50 வருடம் ஆயிடுச்சு, 60 வருடம் ஆச்சு, இந்த புகார் வந்துக்கிட்டே இருந்தது. பிறகு நான் இந்த 3 வருடங்களில் அந்த பிரச்சனை 90% மேலே தீர்க்கப்பட்டது இந்த பிரச்சனை. அப்போ இனிமே நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு நிலப்பட்டா கிடைக்கலன்னு சொல்கிறாங்கன்னா அந்த தவறு அவங்களோட தவறு. ஏன்னா என்கிட்ட வந்தது அனைத்தும் தீர்த்து முடிச்சாச்சு. இன்று பார்த்தோமா நேற்று பார்த்தோமா ஊத்தாமலிந்தாங் YV வசந்தி இருக்காங்க. அவங்க தொகுதியில் சுங்கைத்தீமா என்ற ஒரு கிராமத்தில் கடந்த 50 வருடமாக அன்றைய காலத்து தோட்ட பாட்டாளிகள் பதவி ஓய்வு பெற்ற பிறகு இடமில்லாமல் அரசாங்க நிலத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த குமுறல் இத்தனை ஆண்டு நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்று அதுக்கு ஒரு புள்ளி வச்சாச்சு. அவர்களுக்கு நேற்று நேற்று உத்தரவாத கடிதம் நேற்று வழங்கப்பட்டுருச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களோட பிரச்சனை தீர்த்தாச்சு. பிறகு இன்னைக்கு தாப்பா வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு நீர்ப்பாசனைக்கு துறைக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி இருந்தவர்களுக்கும் சரி, இன்றைக்கி அவர்களுக்கு உத்தரவாத கடிதம் கொடுத்தாச்சு. கோலபிகாம் கம்பம்பாறு கோலபிகாம்னு ஒரு புது கிராமம் இருக்குது. அது சுங்காய் தொகுதியில் வருது. அதில் 54 பேர் இந்த மாதிரி நிலப்பட்டா இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு கட்டம் கட்டமாக கொடுத்து இன்றைக்கி இறுதி கட்டமாக 17 பேர்த்துக்கு நிலப்பட்டா வழங்கியாச்சு. அப்போ அந்த கிராமத்தில் அந்த பிரச்சனை 100% தீர்ந்துருச்சு. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கம்பம் செங்காய்னு ஒரு கிராமம் இருக்குது. அது சுங்காயில் இருக்குது. இங்கேருந்து சுங்காய் போகிற வழியில் அதில் 34 இந்திய குடும்பங்கள் வாழ்ந்தாங்க. ஒரு சீனர் குடும்பம் உட்பட 34 இந்திய குடும்பங்கள். அவர்களுக்கும் இந்த வருடம் நிலப்பட்டா கொடுத்து அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்தாச்சு. நேற்றிரவு பீடோரில் நடைபெற்ற தீபாவளி திறந்த இல்ல விருந்தின் போது தாப்பா, பீடோர், சுங்காய் ஆகிய வட்டாரங்களில் சுமார் 58 குடும்பங்களுக்கு நிலப்பட்டாக்கள் வழங்கப்பட்டது.
இதில் தாப்பா வட்டாரத்தை சார்ந்தவர்களும் அடங்குவர் என்றார். பேரா பீடோரில் உள்ள முகிபா மண்டபத்தில் திறந்த இல்ல உபசரிப்பை நடத்திய பின்னர் சிவனேசன் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். நாங்கள் அந்த சிம்பாந்திக்கு அந்த நிலம் ஆற்று வரோம். அந்த நிலத்தில் ஒரு 43 வருஷமாக இருக்கேன். பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த இடத்துல இவ்வளோ காலமாக எங்களுக்கு அந்த இடத்துல கிராண்ட் எதுவுமே கிடைக்கல. இப்போதைக்கு டத்தோ சிவனேசன் அவர் மூலியமாக எங்களுக்கு இந்த இடத்துல நலப்பட்டா கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஊத்தான் மலிந்தாங் சன்மார்க்கம் கட்டடத்தில் நடைபெறும் ஊத்தான் மலிந்தாங் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வசந்தி நடத்திய தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பின் போது கம்போங் சுங்காய் தீமா வாழ் மக்கள் 45 பேருக்கு நீலப்பட்டா வழங்கப்பட்டதாக கூறினார். இவர்கள் அனைவரும் முன்பு தோட்டங்களில் வசித்தவர்கள். பணி ஓய்விற்கு பின்னர் அரசு நிலங்களில் வீடு கட்டி குடியேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா அப்பா காலத்திலேருந்து நாங்கள் இந்த சிம்பாந்தி காலம் இருக்கோம். ஒரு 40 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இருக்கோம். அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அந்த நிரந்தரமில்லாத ஒரு இடத்துல இருந்தோம். பல ஆண்டுகள் இருந்தோம். பல முயற்சிகள் செஞ்சோம். ஒன்றும் நிறைய. இப்போ தீபாவளி எதுவும் நம்ம YB சிவனேசன் அவர்கள முயற்சியால் எங்களுக்கு இந்த கிராண்டு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நிரந்தரமான ஒரு வீட்டில் இருக்கணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த தீபாவளி டைமில் இந்த மாதிரி கிடைக்கிறது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. பேரா மாநிலத்தில் சுமார் 50 ஆண்டுகள் கடந்து நீடித்து வந்த நிலப்பட்டா பிரச்சினைகளுக்கு இந்த 3 ஆண்டில் நிறைவாக தீர்வு காணப்பட்டு விட்டதாகவும் இவ்வாண்டு தீபாவளி இந்தியர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் திருநாளாக உயிர் பெற்றிருப்பதாகவும் சிவனேசன் குறிப்பிட்டார். மேலும் பீடோரில் நடைபெற்ற திறந்த இல்ல உபசரிப்பின் போது ஜுவலான் ரஹ்மா விற்பனை சந்தையோடு ஆடல் பாடல் சுவைமிகு உணவுகளும் பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்வில் அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க அமைச்சரும் தஞ்சோங் மாலேம் நாடாளுமன்ற உறுப்பினருமான சங் லிகாங், மாநில சமூக ஒற்றுமைத்துறை இலாகாவின் பேரா மாநில இயக்குநர் மன்சூர் அஷிம் ஆகியோரும் வருகை புரிந்தனர். பொது உயர்கல்வி நிலையங்களில் கல்வி கற்கும் மிகவும் ஏழ்மையான மாணவர்களின் PTPTN கடன்கள் அடுத்த ஆண்டு முதல் உதவித் தொகையாக மாற்றப்படும் என்று PTPTN தலைவர் நோர்லிசா அப்துல் ரஹீம் அறிவித்துள்ளார். காசே தரவுகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களின் நலனில் அரசாங்கம் கொண்டுள்ள அக்கறையையும் அனைவருக்கும் உயர்கல்வியை பெறுவதை உறுதி செய்வதையும் இந்த திட்டம் காட்டுகிறது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட இந்த முன்னெடுப்பு மாணவர்களின் நிதி சுமையை குறைப்பதுடன் அவர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தவும் உதவும் என்று நோர்லிசா நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் முதல் நிலையில் தேர்ச்சி பெறும் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 6000 மாணவர்களுக்கும் கடனை திருப்பி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு சிறந்த மாணவர்களை ஊக்குவிப்பதாகவும் அவர் கூறினார். பஹாங் குவாந்தான் வட்டாரத்தில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் ஒரு பெண் உட்பட 4 காவற்படை அதிகாரிகள் போதைப்பொருள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புக்கிடமான் ஒருமைப்பாடு மற்றும் தரநிலைகள் இணக்கத்துறை அதிகாலை 2:30 மணியளவில் இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது. இதில் பஹாங்கில் உள்ள ஒரு மாவட்ட காவற்படை தலைமையகத்தில் பணிபுரியும் 4 அதிகாரிகள் அந்த விடுதியின் கராவோகே அறையில் பிடிபட்டனர் என பஹாங் மாநில காவற்படையின் தலைவர் டத்தோஸ்ரீ யாயா ஒத்மான் உறுதிப்படுத்தினார். பிடிப்பட்டவர்களின் மீது நடத்தப்பட்ட ஆரம்ப சோதனையில் அவர்கள் போதைக்கு அடிமையாகி இருந்தது உறுதியானது. இந்த சம்பவம் மலேசிய காவற்படையின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போதைப்பொருள் அபாயகர சட்டம் 1952 கீழ் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக யாயா ஒத்மான் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த விடுதியில் போதைப்பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் 4 பேரும் வாக்குமூலம் அளித்த பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த சபா மாநில தேர்தலில் சபாவிற்கு வெளியே வசிக்கும் சபா வாக்காளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிக்க அனுமதிக்க கோரி பர்சே உட்பட 5 முக்கிய அரசுசாரா அமைப்புகள் கூட்டாக குரல் எழுப்பியுள்ளன. சபா சர்வா மாநிலங்களில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய வாக்காளர்களின் சிரமங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள இந்த அமைப்புகள் கடந்த 14 ஆண்டுகளாக இக்கோரிக்கையை வலியுறுத்தி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளன.
பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் தேர்தல் ஆணையமும் சபா வாக்காளர்களின் மக்களாட்சி உரிமையை உறுதிப்படுத்த உடனடியாக அஞ்சல் அல்லது முன்கூட்டியே வாக்களிக்கும் முறையை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னதாக தேர்தல் ஆணையம் அஞ்சல் வாக்குக்கான விண்ணப்பங்களை திறந்திருந்தாலும் இது ராணுவ வீரர்கள், காவற்படையினர், தேர்தல் ஊழியர்கள், வெளிநாட்டில் வசிக்கும் மலேசியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் முன்னணி மகளிர் இரட்டையர் ஜோடியான பெர்லி தீனா பின்லாந்தில் நடந்த 2025 ஆர்க்டிக் பொது பூப்பந்து போட்டியில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளனர். உலகின் 2ஆம் நிலை ஜோடியான இவர்கள் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் ரின் இவானாகா, கெய் நாகாஷினி ஜோடியை வெறும் 32 நிமிடங்களில் 21-7, 21-9 என்று நேர் செட்களில் வீழ்த்தி ஆதிக்கம் செலுத்தினர். இந்த பிரம்மாண்டமான வெற்றியானது தாய்லாந்து பொது பூப்பந்து போட்டிக்கு பிறகு இந்த ஆண்டு இவர்கள் வெல்லும் 2வது பட்டமாகும். மேலும் இவர்களின் உலக தரத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.